ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் வீட்டில் கற்பூரவள்ளி செடி ரொம்ப அதிகமாகவே வளர்ந்துருந்தது. அதை வச்சு ஏதாவது யூஸ்ஃபுல்லான பொருள் பண்ணலான்னு சொல்லிட்டு யூடியூப்பில் செக் பண்ணேன். அப்போ என் கண்ணில் ஒன்று சிக்குச்சு. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்றது உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எனக்கு இவ்வளோ கற்பூரவள்ளி லீவ்ஸ் கிடச்சிது. இவ்வளோத்தையும் எனக்கு தூக்கி போடுறதுக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லை. அதனால் இதை யூஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யூடியூப்பில் நிறைய செக் பண்ணேன். அப்போ கற்பூரவள்ளி தைலம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதை தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அவ்வளோத்தையும் டப்பில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த லீவ்ஸ்லாம் மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டேன். ஆனால் இவ்வளோத்தையும் நம்ம எப்படி தைலம் பண்ணுறது, அதனால் கொஞ்சம் வேறு ஏதாவது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அதில் இந்த சீஸ்னிங் பீஸா சீஸ்னிங் செய்யலாம், இந்த இலையிலேருந்து தான் செய்வாங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுவும் ட்ரை பண்ணலான் இருக்கேன். பட் இந்த வீடியோவில் நான் தைலம் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததை கொஞ்சமாக எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கலான்னு சொல்லி போடுறேன். அது கூடவே முன்னாடி 2 வெத்தலை போட்டிருக்கேன். இது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றாமல் கிரைண்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டு மிக்சியில் போட்டு ஓட்டுறேன். மிக்ஸி ஓடவே மாட்டேங்குது, சுற்றவே மாட்டேங்குது, அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் நல்லா ட்ரை பண்ணி அழுத்தி போட்டு எப்படியோ ஒரு வழியாக அரைச்சி எடுத்துட்டேன். நல்ல பேஸ்ட்டாக அரைக்கணும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதனால் நல்லாவே மிக்ஸியை ஓட விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா அரைச்சி இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் அரைச்சது காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரைச்சி எடுத்துகிட்டு அந்த ஜூஸை மட்டும் தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். கையிலேயே தான் பிழிஞ்சேன் நான், ஏன்னா உடனே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் கையிலேயே பிழிஞ்சிட்டேன் ஃபுல்லாகவே. இது கூட தேங்காய் எண்ணெயும் மிக்ஸ் பண்ண சொன்னாங்க. தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. இது தேங்காய் எண்ணெய் என்ன ஒயிட் கலரில் இருக்குதுன்னு பார்க்காதீங்க, சுத்தமான தேங்காய் எண்ணெய். இது பனி டைமில் இந்த மாதிரி தான் ஆகும். அதை 1 ஸ்பூன் போட சொன்னாங்க. 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டேன். அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் யூஸ் பண்ண சொன்னாங்க. பச்சை கற்பூரமும் போட்டேன். இப்போ நான் காட்டுறது சோயா வேக்ஸு. அதில் பீஸ் வேக்ஸ் போட சொன்னாங்க. என்கிட்ட பீஸ் வேக்ஸ் இல்லை, சோயா வேக்ஸ் தான் இருந்தது. நான் கேண்டில் மேக்கிங் பண்ணுவேன், அதுக்காக இந்த சோயா வேக்ஸ் வாங்கியிருந்தேன். சோயா வேக்ஸ் மசாஜ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் சோயா வேக்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டுட்டு, இப்போ நான் காட்டுறது பச்சை கற்பூரம். முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, அந்த பச்சை கற்பூரமும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டபுள் பாயில் பண்ணணுன்னு சொன்னாங்க. அதனால் இண்டக்ஷனில் ஒரு சின்ன சாசர் வச்சுட்டு அதில் தண்ணி வச்சுட்டு அதை எடுத்து வச்சு நல்லா டபுள் பாயில் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் ஆச்சு. நானும் ரொம்ப நேரம் மெல்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். அது கொஞ்சம் நேரம் ஆச்சு அது மெல்ட் ஆகி எடுக்கிறதுக்கு. அது மெல்ட் ஆகும் போது ஒரு மாதிரி திரியாக வர மாதிரி இருந்தது. இருந்தாலும் நான் பொறுமையாக அதை மெல்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். ரொம்ப நேரம் இண்டக்ஷன்லேயே வச்சு மெல்ட் பண்ணதுனால எப்படியோ அந்த தண்ணியில் ஹீட் இருக்கும். அதனால் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கலக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நேரமாக அது அப்படியே தான் இருந்தது. ஒரு ஸ்டேஜில் நல்லா மெல்ட் ஆகி வந்தது. ஆனால் கடைசியில் தான் எனக்கு ஒரு பெரிய பல்ப் ஆச்சு. அது என்ன ஆச்சுன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காட்டுறேன் பாருங்கள். கடைசியில் தைலம் வரும்னு பார்த்தா எனக்கு என்ன ஆச்சுன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். இப்படி தான் வந்தது. வேக்ஸ் தனியாக வந்துருச்சு, அந்த தண்ணி தனியாக வந்துருச்சு. கடைசியில் என்னால் தைலம் பண்ணவே முடியல. நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு எனக்கு தெரியல, எனக்கு சரியாக வரல. ஒரு வேளை பீஸ் வேக்ஸ் போட்டால் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் இலை எடுத்து வச்சுருக்கேன். பீஸ் வேக்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு போடுறேன். உங்கள் யாருக்காவது கற்பூரவள்ளி தைலம் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணணுன்னு நினைக்கிறேன். எனக்கு இது சரியாக வரல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.